வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நம்மளுடைய நினைவாற்றலில் நிறைய செய்திகளை எளிமையாக தொகுத்து வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சில பதிவுகளில் பார்த்துருக்கோம் இது போல். ஆனால் நம்மளோட நினைவில் வச்சுக்கிற எல்லா செய்தியுமே என்ன பண்ணோம், முதல்ல படிக்கும்பொழுது ஒரு நியூரல் லூப்பில் போட்டுக்கோம். ஒரு லூப்புனா என்ன, ஒரு சின்ன கனெக்ஷன் கொடுக்குற ஒரு ஒயர் போல், ஒரு சின்ன நூல் அப்படின்னு அர்த்தம். ஒரு நூல், அதுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அந்த நூலில் எல்லா மணிகளையும் கோர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுபோல் அந்த மணியெல்லாம் கோர்த்து வச்சா என்ன அர்த்தம், டிட்பிட்ஸு கீழே கிடக்கிறதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல ஒரு நூலில் கோர்த்து வச்சோமான அப்புறம் தேவையான பொழுது அது எந்த கலர் மணியோ அந்த கலருக்கு மேட்சாக வரும்பொழுது அதை பயன்படுத்திக்கலாம். அது என்ன, டு பி இந்த சேஃபர் சைடு, அது எங்கேயும் மிஸ் ஆகாமல் ஒரு வச்சுக்கிறோம் ஒரு இடத்துல. அதுபோல் நம்ம படிக்கிற பாடங்களும் முக்கியமான சில செய்திகள் இருந்தால் அதை நம்மளோட பிரெயின் என்ன பண்ணுவோம்னா அது ஒரு லூப்பில் போட்டு வச்சுக்கோம். அந்த லூப்புன்னா நம்ம இப்போ சொல்லும்போது என்ன சொன்னால், கேஷுவலாக சொல்லச்சே, அது ஒரு நூல் போல், அந்த நூலில் கலர் கலராக மணி இருந்தால் கிடைக்கிறதெல்லாம் டிட்பிட்ஸ் போல் கோர்த்து வச்சுக்கோங்க. அதுபோல் ஆனால் நம்ம மூளையில் இருக்கிற அந்த லூப்புக்கு என்ன பேருன்னு கேட்டால் அது வந்து நியூரல் லூப்பு. அந்த நியூரான்லாம் சேர்ந்து இருக்கிற அந்த நியூரல் லூப்பில் நம்ம அப்பப்போ படிக்கிற செய்திகளை அதில் போட்டுக்கோம் ஒரு வாட்டி. அப்புறம் கொஞ்சம் அந்த லூப்பை வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு நிறைய அதில் தொகுத்து வச்சுட்டோம், டிட்பிட்ஸாக போட்டு வச்சுருக்கிறோம் அப்படின்னா அது என்ன செய்யணும்னு கேட்டால் கொஞ்சம் கழிச்சு அதை ஒரு நியூரல் நாட்டுன்னா என்ன, முடிச்சு, ஒரு சின்ன முடிச்சுக்குள்ளே அது எல்லாத்தையும் மாற்றிடும். அப்போ என்ன செய்யும், அதுக்குள்ளே நம்ம படித்து வச்சுருக்கோம் என்ன ரிலேட்டட் டு ஜியாகிரஃபி அது ஒரு நாட்டில் போடும், ரிலேட்டட் டு சிவிக்ஸு, அதுக்கப்புறம் சயின்ஸ்லேயே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தனித்தனியாக இருந்தால் நம்ம சின்னதாக போட்டு வச்சுருக்கிற அந்த டிட்பிட்ஸ் எல்லாம் எது எந்த சப்ஜெக்ட்டுக்கு தொடர்புடையதோ அதுலேயே அது போட்டு தனித்தனியாக நாட் போட்டு வச்சுக்கோம். இதில் பெரிய சர்ப்ரைசிங் விஷயம், காட்ஸ் கிஃப்ட் என்னன்னு கேட்டால், நம்ம அதுக்கிட்ட சொல்ல வேண்டாம் இதெல்லாம் சயின்ஸில் போட்டு முடிச்சு போட்டுரு, இதை வந்து சிவிக்ஸில் போடு, இதை வந்து ஜியாகிரஃபியில் போட்டு வை, இல்லை இதை நம்பர் ஒர்க் உள்ளே போட்டு வை அப்படின்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். அதுவே அது நம்ம எதை படித்து வச்சுருக்கோமோ அது எந்த படித்தது டிட்பிட்ஸ்ன்ற கேட்டகரியில் ஒரு நியூரல் லூப்பில் இருக்கும். லூப்புனா அப்படி போட்டு வருது, ஒன்றுக்குள்ளே ஒன்று மாட்டிக்கின மாதிரி ஒரு செயின் போல் இருக்கும். ஆனால் அந்த செயினை அதுவே ரிலீஸ் பண்ணி ஜியாகிரஃபிக்கு தனியாக ஒரு நாட்டு, சிவிக்ஸ் தனியாக ஒரு நாட்டுன்னு எல்லாத்தையும் ஒரு நியூரல் நாட் போல் போட்ட அந்த நாட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பஞ்சுக்குள்ளே வச்சு அதை பத்திரமா வச்சுக்கோம். இது வந்து இதெல்லாம் பெரிய சர்ப்ரைஸ் விஷயம். ஈஸ்வர சிருஷ்டியில், கடவுளுடைய அமைப்பில், கடவுளுடைய என்ன இருக்குது, அந்த இயற்கை நம்மளுக்கு இப்படியெல்லாம் ஒரு வரம் கொடுத்துருக்கு. இப்படியெல்லாம் அது இயற்கையாகவே எல்லாருக்கும் தான் நடக்கும். ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும், முயற்சி நிச்சயமாக வேணும். படிக்கணும், படிக்கிறதுல ஈடுபாடு இருக்கிற செய்திகளை மனசில் நிறுத்திக்கணும்னு ஒரு ஊக்கம் வேணும். அந்த ஊக்கத்தை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் தனித்தனியாக நியூரல் லூப்பு, நியூரல் நாட்டு, அதுக்கப்புறம் நியூரல் நெட்வொர்க்கு டுகெதர் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபோல்டர் இது வரைக்கும் அதை தயார் பண்ணிக்கும். அதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் பண்ணும்பொழுது அது அத்தனையும் ஒரே ஒரு ஃபோல்டரில், இது அத்தனையும் சேர்ந்து என்ன தெரியுமா, ஒரு டெராபைட் அளவுக்கு பெருசாக இருந்தால் கூட அத்தனை ஜிபியும் என்ன பண்ணோம், ஒரே ஒரு நியூரல் ஃபோல்டரில் வச்சுடணும். அதுபோல் எவ்வளோ ஃபோல்டர் நம்ம பிரெயினில் இருக்குன்னு கேட்டால் அதுக்கு வந்து இப்போல்லாம் நம்பரில் சொல்லவே முடியாது. அது சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் பயம் கூட வரும், இவ்வளோ ஃபோல்டர்ஸ் இருக்கா நம்ம கேட்டேன்னு. ஏன்னா 10⁻n பில்லியன் அளவுக்கு என்ன இருக்குது நம்மக்கிட்ட செல் இருக்குது. அது எல்லாத்தையும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அப்புறம் அந்த நியூரல் நெட்வொர்க்குக்கு வந்து தேவையான செய்திகள், வேண்டாத செய்திகள் அப்படின்னு எதுவுமே அதுக்கு தெரியாது. ஆனால் நாம் என்ன செய்யணும், நமக்கு எதெல்லாம் தேவையோ அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா அது எல்லாத்தையும் அதில் ஸ்டோர் பண்ணிக்கும். ஆனால் சில சமயத்தில் நம்ம படிச்சிருக்கிற செய்தி, நம்ம பார்த்துட்டு வர செய்தி, அது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அது என்ன செய்யும், அதை ஸ்டோரே பண்ணிக்காமல் கூட இட் வில் சிம்பிளி எஸ்யூ அண்ட் டிலீட் இட் ஆன் ஃப்ரம் இட்ஸ் ஓன் லிங்க். அப்புறம் அது என்ன பண்ணோம், அதை டீலிங்க்கு கூட பண்ணிடுமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ கான்ஷியஸாக நம்ம இருக்கோம், நம்மளுக்கு தேவையான பொருள்கள் மட்டும் வச்சுக்கணும்னு சொல்லி. அது எப்படி புரிஞ்சிக்க முடியும்னா, ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க, பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு ஒருத்தவங்க ஒரே சப்ஜெக்டில் ரொம்ப தீவிரமாக நிறைய படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சப்ஜெக்ட்டுக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஒரு லைப்ரரியில் போய் கலெக்ட் பண்ணுறாங்க. ஒரு ஆன்லைனில் உட்காந்து இன்டர்நெட்டில் உட்காந்து ஒரு ஆன்லைன் லைப்ரரியில் பார்க்குறாங்கன்னு வைங்க. அதுக்கு தொடர்பில்லாத செய்திகளை அவங்க போகும்போது அப்படியே படிச்சுக்கிட்டே போனால் கூட அது என்ன செய்யும்னு கேட்டால் அது அத்தனையும் அது என்ன பண்ண, வாண்டாததெல்லாம் டிலீட் பண்ணிடும். இது நம்மளுக்கே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஒரு ரிசர்ச் பண்ணவங்களுக்கு இது சாதாரணமாக புரியும். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது தேவையான செய்திகளை மட்டுமே தொகுத்து வச்சுக்கக்கூடிய ஒரு நியூரல் லூப் அப்படின்ற அந்த ஒரு அமைப்பை நம்ம தயார் பண்ணினோமான
அது தயார் பண்ணுறதுன்னு என்ன, அதுக்கு ஒரு பழக்கம் தான். அடிக்கடி நிறைய படிச்சுட்டு ஒரே சப்ஜெக்டில் சேர்த்து வச்சுக்கணும்னு சொன்னால் திஸ் வில் பி ஆஃப் குட் ஹெல்ப் டு ரீப்ரொடியூஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதை வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.